വേളാങ്കണ്ണിയിൽ റാലിയുടെ ഫസ്റ്റ് കാറാണ് നമ്മൾ തുടങ്ങാൻ പോകുന്നത്. റാലി തുടങ്ങാൻ പോവുകയാണ് അല്പസമയത്തിനുള്ളിൽ. പെരുന്നാളിൻ്റെ ஆண்டவரே புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருந்த உம் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள்படைகளை ஏற்று நாங்கள் அமைதியை வளர செய்கிறோம். உம்மோடு தூயாவியாரை மன்னிப்பை இறைவனா The annuities of the Lady of Beloved. Today's first Savior is taken from the book of Leviticus, which outlines the divine law for the year of Jubilee. Proclamation of liberty, revision of property, and rest to the lands are equally meanings in this passage. Let us ask for the meaning to inspire us all to consider social justice, redemption, and restart as the utmost importance in this Jubilee year. Let us listen to the start the one word you must start അതാണ് തമിഴ്നാട് പോലീസ്. നമ്മുടെ അഞ്ചാമത്തെ കാറ് വന്നിരിക്കുകയാണ്. ഇതാണ് നമ്മുടെ ആറാമത്തെ കാറ്.
ഓട്ടോമായിട്ട് ഒരുങ്ങാൻ വേണ്ടി പോവുകയാണ്, പുറമേക്ക് എടുക്കുകയാണ്. ഇതാണ് നമ്മുടെ ലാസ്റ്റ് തേര്, മാതാവിൻ്റെ ഏറ്റവും വലിയ കാറ്. അല്പസമയത്തിനൊരു ഷട്ടർ തുറക്കും. பழைய உடன்படிக்கை மூலம் சட்டத்திற்கு உட்பட்டவராக இருந்த நம்மை நம் மகன் வழியான புதிய உடன்படிக்கையால் பிள்ளைகளுக்குரிய உரிமையை தந்து கடவுளை அப்பா அத்தாய் என்று அழைக்கின்றேன் ஆவியானவர் வழியால் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லும் 2ஆம் வாசகத்தை புனித பவுலடியார் கலாத்தியருக்கு ஆங்கில மொழியில் வாசிக்கின்றோம். புதிய உடல் ഫാദേഴ്സ് ജേഴ്സി കൊടുക്കാൻ പോവുകയാണ്. എല്ലാവരും ഓർഡറിലായിട്ട് വാണ്ടേഴ്സിന് നിൽക്കാൻ പറയുകയാണ്. വേണാണിപ്പള്ളി പെരുന്നാളിൻ്റെ തിരക്കാണ് നമ്മൾ കാണാൻ സാധിക്കുന്നത്. நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள் என்று நமக்கு கூறுகிறார். அப்போது சீடர்களில் ஒருவர் தோமா அவரிடம் என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. தேரிலே அலங்காரமாக புனித செபஸ்தியார் வருகிறார். இயேசுவுக்காக இயேசுவினுடைய வாழ்வை தன் வாழ்வை ஆக்கிக் கொண்ட பிறகு இந்த உலகத்தை குப்பை என கருதி தன் உயிரை இனிய பலியாக ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுத்தார். மறை சாட்சியான புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Saint Sebastian, pray for us. Saint Sebastian, pray for us. Saint Sebastian, pray for us. கோடி அற்புதர் என்று நம்மால் பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற வணங்குதற்குரிய புனித அந்தோனியார் இதோ நம் மத்தியிலே எழுந்து வருகின்றார். நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றார். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Saint Anthony, pray for us. Saint Anthony, pray for us. Saint Anthony, pray for us. திரு குடும்பத்தின் தலைவர், அன்னை மரியாவின் கணவர், இயேசுவின் வளர்ப்பு தந்தை இதோ மகிமையோடு வருகின்ற தன் மனைவியின் பிறந்தநாள் விழாவை குதூகலமாக கொண்டாடிக்கொண்டு குழந்தை இயேசுவை கையிலே சுமந்து கொண்டு நம் மத்தியிலே மகிழ்ச்சியோடு ஆசீர்வதித்துக் கொண்டு வருகின்றார். என் மனைவிக்கு, இயேசுவை பெற்றெடுத்த மரியாவுக்கு நீங்கள் செலுத்துகின்ற இந்த வணக்கம் 1க்கு 1000ஆக உங்கள் மீது பொழியப்படும் என்ற அந்த ஆசீர்வாதத்தை தந்து கொண்டு வருகிறார் சூசையப்பர். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Saint Joseph, pray for us. Saint Joseph, pray for us. Saint Joseph, pray for us. மரியாயின் சேனையாளர்கள் மரியாயின் சேனை கூட்டத்தில் நடக்கும் பொழுது ஒரு மாதா சொர்வத்தை வைத்து கொண்டாடுவார்கள். அந்த மாதா பெயரே அமலோற்போ மாதா, லூர்து மாதா என்றும் சொல்லுவார்கள். லூர்து நகரிலே காட்சி கொடுத்து, மசாபியேல் என்ற குகையிலே காட்சி கொடுத்து பெர்னதேத் என்ற பெண்மணிக்கு நாமே அமலவிற்பவன் என்று தன்னுடைய மறைபொருளை வெளிப்படுத்தினார். எனவே அந்த லூர்து அன்னையை நாம் அமலவிற்பவ அன்னை என்று அழைக்கின்றோம். புனித அமலோற்ப அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமலோற்ப அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமலோற்ப அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Immaculate Conception, pray for us. Our Lady of Immaculate Conception, pray for us. Our Lady of Immaculate Conception, pray for us.
பூமியிலே யூதேயாவிலே கார்மேல் என்று ஒரு மலை இருக்கிறது. இறைவாக்கினர்கள் வாழ்ந்த இடம். துறவியர்கள் அங்கு சென்று தியானம் புரிந்த இடம். கார்மேல் என்றால் அழகு. கார்மேல் அன்னையாக, அழகு செல்லும் அன்னையாக ஏதோ அந்த தேரிலே கார்மேல் அன்னை வருகின்றார். கார்மேல் அன்னை என்பது அந்த கார்மேல் மலையிலே அவர் அங்கிருந்த துறவிகளுக்கு காட்சி கொடுத்ததினாலே அன்பாக அவர் கார்மேல் மாதா என்று அழைக்கப்படுகின்றார். அவரை உண்மையாக நாம் எப்படி அழைக்கின்றோம்? உத்தரிய மாதா என்று அழைக்கின்றோம். எனவே புனித கார்மேல் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கார்மேல் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கார்மேல் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Mount Carmel, pray for us. Our Lady of Mount Carmel, pray for us. Our Lady of Mount Carmel, pray for us. நமது ஊரிலே நமது இரத்தத்தின் இரத்தமாக, தசையின் தசையாக, நரம்புகளின் நரம்பாக, இதய துடிப்பின் இதய துடிப்பாக வந்துதித்த அற்புதங்கள் புரிய இருக்கின்ற கன்னித்தாய் ஆரோக்கிய மாதா இதோ தன்னுடைய பிறந்த நாள் ஆசீர்வாதங்களை நம் மீது பொழிந்த வண்ணமாக வருகின்றார்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் இதய வாசலை திறந்து வைப்போமாக. Let us open our hearts to receive the blessings that Our Lady is showering upon us on her day of nativity. அதே போல எல்லளவும் குறையாமல் நம்மை அன்பு செய்து கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டு பவனியாக வருகிற அந்த அரவணைப்பிற்குள்ளே நாம் நம்மையே சரணாகதி ஆக்கிக் கொள்வோமா? இதோ நமது அன்பு அன்னை, ஆரோக்கிய அன்னை, மகிழ்ச்சியின் அன்னையாக, நம் உடனிருப்பான தாயாக, நம்மோடு என்றென்றும் வாழ்கின்ற ஆண்டவர் இயேசுவை வழங்கிய தாயாக பவனி வருகின்றார். வரவேற்போம். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Good Health, Velankanni, pray for us. Our Lady of Good Health, Velankanni, pray for us. Our Lady of Good Health, Velankanni, pray for us. தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் நிறை ஆசீர் தேர் பவனியின் கருத்து என்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தபத்தின் அடையாளமாகவும் ஜபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கின்றது. எல்லாரும் பக்தியோடு அமைதியாக இருங்கள். இது ஒரு பெரிய கொடையாக நான் கருதுகிறேன். இந்த திருத்தலம், அன்னை வேளாங்கண்ணியுடைய இந்த திருத்தலம் உலக மக்களுக்கான ஒரு திருத்தலம் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. இங்கே நாம் எல்லா மக்களையும் ஒன்று கூடி அந்த ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த ஒரு உண்மையை இங்கே நம்மால் காண முடிகிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அன்னை மரியா சிலுவையில் அடியில் நின்று கொண்டு மனித குலத்தின் தாயாக மாறினாள். எல்லா கடவுளின் பிள்ளைகளும் தாயாக அவள் மாறினாள். எனவேதான் இந்த திருத்தலம், அந்த ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் மதத்தை united as our Holy Father Pope Leo XIV asking the whole world to pray for peace,
for unity, for harmony, for that this place becomes an example, a place where we experience that prayer of our Holy Father. There is so much of unity, harmony, peace. You know, if you look at here, where the religious leaders of different religions come together as one people of God and giving witness to that unity, communion, faith, love, joy, peace. That's what Jesus came in to bring into this world. And so today we are happy. We thank the Lord for this wonderful gift of this Pilgrim Center, which is in the name of Our Lady of Velangani. And through a powerful intercession, we pray that the whole world may be united as one family. And so at this moment, I impart to you our Holy Father's blessing to all of you, that we may really live and work for peace in the world, in the country, in our communities, in our societies, in our families. And so I impart the blessing of the Holy Father to all of you. The Lord be with you and with your spirit. May Almighty God bless us, the Father, the Son, and the Holy Spirit come upon you and remain with you forever. Amen. மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக, கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள, நாடுகளிடையே அமைதி நிலவ, மக்களிடையே அன்பு பெருக, நம் உடலும் உள்ளமும் நலம் பெற, நமது குடும்பங்கள் செழிக்க, சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற்காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவதை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையரால் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். மூமியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவமின்றி விற்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரை, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருமணமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருவதர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றேன். ஆமென். புனித
உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். Hail, Holy Queen, Mother of Mercy, our life, our sweetness, and our hope. To you do we cry, poor banished children of Eve. To you do we send up our sighs, mourning and weeping in this valley of tears. Turn then, most gracious advocate, your eyes of mercy towards us. And இயேசுவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. இறைவா, புனித ஆரோக்கிய மாதாவின் திருவுருவம் தாங்கிய இந்த திருத்தேரை ஆசீர்வதித்தருளும். இந்த திருத்தேர் பவனி வரும் இடங்களில் எல்லாம் உமது இறை ஆற்றல் செயல்படுவதாக. இந்த தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய மாதா, உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய ஒற்றுமை, அமைதி, எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடி ஆயுள் ஆகியவற்றையும் உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது அருள் பணியாளர் அன்னையின் திருவுருவத்தின் மீதும் தேரின் மீதும் தேரினை சுமக்கின்ற அந்த திருப்பயனின் மீதும் புனித நீரை தெளிக்கின்றார். தொடர்ந்து அன்னை மரியாவுக்கு நறுமண புகை சாற்றுகின்றார். Now the celebrant is sprinkling holy water on the statue of Our Lady and the car and those who are bearing the car. And also he is incensing Our Lady. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Thank you.
சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் சென்று கொண்டே இருங்கள், சென்று கொண்டே இருங்கள். அந்த பக்தர்கள் ஒத்துழைப்பு தரவும் சென்று கொண்டே இருக்கவும். கவனிங்க, உங்களுக்கு இருபது கேப் இருக்கும். நோபடி டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கார். இப்படி போங்க எல்லாரும். ஆறு பக்கத்துல யாரும் இல்ல சார். Go in front. Nobody should stand in front of the car. At least I got 20 feet to distance. Don't stand back. வழி நடத்தினர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற ஆலோசனைகளை கேட்டு அகன்ற பாதையை ஏற்படுத்தி கொடுங்கள். நீங்களும் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள், நிற்க வேண்டாம். வாசிக்கிறவங்க போயிட்டே இருங்க, மாறி நிற்க கூடாது. நகர்ந்து சென்று கொண்டே இருங்கள். பலவான தேர்களையும் தோள்களையே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள். விரைந்து முன்னேறி செல்லுங்கள். அகன்ற சாலையை ஏற்படுத்தி கொடுங்கள், நெருக்காதீர்கள். We need broad way for the car procession. Don't make the broad way narrow way. It's very
Maria! மெல்ல மெல்ல எல்லா தேர்களும் ஆலயம் நோக்கி திரும்பி வருகின்றன. அன்னை தன் பிறந்தநாள் ஆசீர்வாதத்தை ஊருக்கும் உலகத்துக்கும் வழங்கியவராக இதோ தன் இல்லம் திரும்பி வருகிறார்.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Velankanni, pray for us. Our Lady of Velankanni, pray for us. Our Lady of Velankanni, pray for us. Happy birthday, dear mother. Thanks for your blessings. Our Lady of Mount Carmel, pray for us. Our Lady of Mount Carmel, pray for us. Our Lady of Mount Carmel, pray for us. புனித உத்தரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித உத்தரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித உத்தரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமலவர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமலவர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமலவர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Immaculate Conception, pray for us. Our Lady of Immaculate Conception, pray for us. Our Lady of Immaculate Conception, pray for us. Saint Joseph, pray for us. Saint Joseph, pray for us. Saint Joseph, pray for us. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Saint Anthony, pray for us. Saint Anthony, pray for us. Saint Anthony, pray for us. Saint Sebastian, pray for us. Saint Sebastian, pray for us. Saint Sebastian, pray for us. புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நேர்பவனியை வெற்றிகரமாக நிறைவேற்றி தந்த புனித தலைமை தூதர்